Disclaimer: this video presentation is intended only for educational purposes. We do not endorse or promote any product. Any investment made by our advice are subject to market risk. We are not a SEBI registered advisor, hence take advice from a SEBI registered advisor before investing. இந்த காணொளி முழுக்க கல்வி ரீதியாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் நாங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளையோ திட்டங்களையோ பரிந்துரை செய்வது இல்லை. இந்த காணொளியை பார்த்து செய்யப்படும் முதலீடுகள் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் பங்குச்சந்தை வழிகாட்டு ஆணையமான செபியில் பதிவு செய்த ஆலோசகர்கள் கிடையாது. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் முதலீடு செய்யும் முன் செபியிடம் அனுமதி பெற்ற ஆலோசகரிடம் கலந்தாலோசித்து முதலீடு செய்யவும். வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி டே ப்ரிவியூ பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ப்ரிவியூ. இன்றைக்கி மார்னிங் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்துட்டு செல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது. ட்ரெண்டு செல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ 25,026லேருந்து 25,053 இந்த ரேஞ்சு வந்தால் திரும்பத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து 24,954 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 24,862லேருந்து 835 அந்த ரேஞ்சு வந்தாலும் திரும்பத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து 24,950 வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 25,053க்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 25,125 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது 24,835க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 24,747 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவல்கள் மற்ற இண்டெக்ஸ் பற்றின லெவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய proxatrader@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.